வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவால் கேரள மாநிலத்தினுடைய வயநாடு மாவட்டம் மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்தித்திருக்கிறது. 400க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி இருக்கின்றனர். ஆயிரக்கணக்கானோர் மீண்டும் மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றனர். இன்னும் கூட உடல்களை தேடுகின்ற பணி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நிறைய பொருளாதார இழப்புகளும் மிகப்பெரிய அளவில் அங்கே ஏற்பட்டிருக்கின்றன. ஏறத்தாழ அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற 3 கிராமங்கள் உட்பட அனைத்துமே இருந்த இடம் காணாமல் போயிருக்கிறது. இன்னொரு பக்கம் பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் ஒரு பக்கம், குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் ஒரு பக்கம் என குடும்பத்தையே இழந்து தவிக்கின்றவர்கள் என மிகப்பெரிய ஒரு அவலமான ஒரு சூழல் அங்கே நிலவுகிறது. இந்த பேரிடரை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் ஒன்றிய அரசு அதை உறுதியாக மறுத்திருக்கிறது. இதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று ஒன்றிய அரசு கைவிரித்து விட்டது. அதே நேரத்தில் இன்று வயநாட்டிற்கு பிரதமர் மோடி சென்றிருக்கிறார். அங்கு ஏற்பட்டிருக்கிற பேரழிவுகளை பார்வையிட்டிருக்கிறார். ஆலோசனையும் நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சரோடு ஆலோசனையும் செய்து கொண்டிருக்கிறார் என்ற செய்திகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கின்றன. நாம் பேசலாம், ஏன் வயநாடு பேரழிவை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது, அல்லது நிதி வழங்குவதற்கான வரையறைகள் ஏதாவது அதில் ஒன்றிய அரசுக்கு ஒரு தயக்கமான ஒரு இடம் அங்கே இருக்கிறதா, அப்படி என்றால் எதை தேசிய பேரிடராக அறிவிக்க இயலும் என்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. நாம் பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள் இணைந்திருக்கிறார். கேரளாவிலிருந்து அரசியல் விமர்சகர் திரு ஆசிம் அவர்களும் நம்மோடு இணைகிறார். அதேபோல் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்களும் இணைந்திருக்கிறார். கருத்துக்களை பதிவு செய்யலாம். அனைவருக்கும் வணக்கம். சூர்யா, ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கின் போதும் சென்னையிலும் சரி அல்லது தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கையும் நாம் தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும், இயற்கை பேரிடராக அப்படின்னு ஒரு கோரிக்கை விடுத்தோம். அப்பொழுதும் மறுக்கப்பட்டது. இப்போது வயநாடு பேரழிவு அப்படிங்கிறது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு பேரழிவாக இருக்குது. இப்போ அதையும் தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு ஒரு பக்கம் அறிவித்திருக்கிறது. இன்றைக்கு மோடி வந்திருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மோடியினுடைய வருகை அப்படிங்கிறது வரவேற்க தகுந்தது அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். அது ஒரு எதிர்பார்ப்பில் சொல்கிறது. ஒரு பிரதமர் வராரு. பிரதமர் என்பதை தாண்டி நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு அவர் தான் தலைவர். அந்த வகையில் எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிற மக்களுக்கு எதையாவது அவர் அறிவிப்பார்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருந்திருக்கும். அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற வகையில் ராகுல் காந்தி அவர்களுக்கும் இருந்திருக்கும். ஆனால் பிரதமர் வேடிக்கை பார்த்து விட்டு போயிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ரிசல்ட், இந்த நாளினுடைய முடிவு. இவங்க மீண்டும் மீண்டும் எந்த ஒரு மாநிலம் போய் நீங்கள் எங்கள் மாநிலத்தில் நடந்த ஒரு விஷயத்த ஒரு பேரிடர்னு அறிவிங்க, தேசிய பேரிடர்னு அறிவிங்கன்னு நாம் கேட்டோம்னாலும் டெக்னிக்கலி அப்படி ஒரு இடமே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறது. இன்னொரு பக்கம் நாங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலிருந்து இதே போல் வந்த கோரிக்கையும் கூட நாங்கள் ஏற்கவில்லை அப்படின்னு சொல்கிறது. பாஜக ஆளக்கூடிய மாநிலத்திலிருந்து ஒரு பேரிடர்னு அறிவிங்கிற கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கலை அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த மாநிலத்துக்குமான பிரச்சனை. நாங்கள் எதுக்கு அதனால் சஃபர் ஆகணுங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது, பேரிடர்னு அறிவிக்க முடியாதுங்கிறதுக்கு டெக்னிக்கலி இடம் இல்லை அப்படிங்கிறதே ஒரு முழுமையான பொய். நீங்கள் நேஷ்னல் டிசாஸ்டர் அத்தாரிட்டி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது சுனாமிக்கு பிறகு தான் நம்ம இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தை கொண்டு வரோம் 2005ஆம் ஆண்டு. அதற்கு முன்பு வரைக்கும் மாநிலங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிதி பங்களிப்பு அப்படிங்கிறது கிடையாது. இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான் மாநிலத்திற்கு ஒரு நிதி, ஒன்றிய அரசுக்கிட்ட ஒரு நிதி, இந்த நிதியில் போதாமை வருகிற போது ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய அந்த நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து பணத்தை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் பேட்டர்ன் எல்லாம் வருது. அதுக்கு பாஜக சொந்தம் கொண்டாடி கொடுக்கிறார்கள். பாஜகவுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இது 2005லேயே வந்த சட்டம். அப்போது இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாநில அரசுக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த SDRF பணத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் உண்டு. உதாரணமாக, உடனடி மீட்புக்கு 10%, அவங்களுடைய ஷெல்டருக்கு 20%,
ஒரு குறிப்பிட்ட பேரிடருக்கு 100% நிதியை பயன்படுத்த முடியாது. இந்த ஆண்டுக்கான 100% நிதியை ஒரு குறிப்பிட்ட பேரிடருக்கு பயன்படுத்த, இப்படி 1008 கண்டிஷன் வந்து அதுல இருக்கு. இந்த கண்டிஷன் எல்லாம் விதிக்கிறது யாருன்னா ஒன்றிய அரசு. ஃபண்டு யார் பேர்ல இருக்கு? ஸ்டேட் கவர்மெண்ட் பேர்ல இருக்கு. ஆனா அதை எப்படி செலவு பண்ணுங்கிற கண்டிஷனை விதிக்கிறது ஒன்றிய அரசு. ஆனா நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டை நீங்க எப்ப பயன்படுத்தலாம்னு ஒரு கேள்வி வருது. அப்போ இந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இந்த டிசாஸ்டர்னு ஒரு பட்டியல் இருக்குல்ல, மழை, வெள்ளம், புயல், நிலச்சரிவு, நிலநடுக்கம், பூகம்பம், சுனாமி இப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கு. அந்த பட்டியல்ல கலாமிட்டி வித் சிவியர் நேச்சர் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த கலாமிட்டி வித் சிவியர் நேச்சருங்கிறத NDMA நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அறிவிக்கணும். அப்படி அறிவிக்கும் பொழுதுதான் அது தேசிய பேரிடர்னு மாறுது. அவங்க நேஷனல் டிசாஸ்டர் அப்படிங்கிற வார்த்தை இல்லைங்கிறது தான் சொல்றாங்களே தவிர, தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட பேரிடரை தீவிர தன்மை கொண்ட பேரிடர்னு அறிவிப்பது, அதான் கலாமிட்டி வித் சிவியர் நேச்சர். இதை அறிவிச்சிட்டிங்கனாலே இது இன்டைரக்ட்லி மீனிங் வந்து தேசிய பேரிடர் அப்படின்னு. கண்டிப்பா இன்றைக்கு கேரள முதலமைச்சரும் கடைசியில் அந்த ஒரு கோரிக்கைக்கு தான் அவர் வந்திருக்கிறார். அதிதீவிர பேரிடர் இதை வந்து தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டமும் சொல்லுது, 2010 போடப்பட்ட கைட்லைனும் சொல்லுது. இவங்க வந்த பிறகு 2016 போட்ட கைட்லைனும் இதை வலியுறுத்துது. நீங்க ஒரு பேரிடரை சிவியர் கலாமிட்டி அப்படின்னு அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்ககிட்ட இருக்கு, அதை நீங்க பயன்படுத்துறது இல்லை. கண்டிப்பா ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு, பேசுவோம். கேரளாவிலிருந்து அரசியல் விமர்சகர் ஆசிம் இணைந்திருக்கிறார்களே, அவர்கிட்ட முதல்ல நம்ம கேட்கலாம். ஆசிம் சார், இப்போ அங்க வந்து ஆலோசனை கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றிருக்கிறார். முதலமைச்சர் அவர்களுடன் நடந்த ஆலோசனை கூட்டம், அவர் நிறைய இடங்களை போய் பார்வையிட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்களை நிவாரண முகாம்ல போய் பார்வையிட்டதாக பார்க்கிறோம், மருத்துவமனையில போய் பார்வையிட்டதாக பார்க்கிறோம். அங்க என்ன நடந்திருக்கிறது சார் இப்போ பிரதமர் வந்ததற்கு பிறகு? ஜூலை 30ஆம் தேதி அதிகாலையில் ஏற்பட்ட துரந்தம் வயநாடு மாவட்டத்தில் முண்டக்கை, சூரல்மலை இந்த 2 பகுதிகளும் முற்றிலும் உருக்குலைந்து தடம் தெரியாமல் அளிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய நிலவரம், இன்று மீட்பு பணிக்கு பிரதமர் வந்தது காரணமாக மீட்பு பணி ஒத்திவைக்கப்பட்டது. நேற்றை மாலை வரை 406 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டு அது பெரும்பாலானவை அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இது போக அந்த கிராமங்களைச் சேர்ந்த 156 நபர்களை காணவில்லை என்ற பட்டியலில் மாநில அரசும் பேரிடர் மீட்பு படையும் தேடி வருகின்றனர். அவர்கள் இனி 12 நாள் கழிந்த பிறகு உயிரோடு இருப்பார்களா என்ற ஒரு சோகமான தேடுதல் நடைபெறுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் 12 நாட்களுக்கு பிறகு இந்த பாரதத்தினுடைய பிரதமர் அந்த துரந்தம் ஏற்பட்ட பகுதிகளை பார்வையிடுவதற்காக இன்று வருகை தந்தார். கடந்த 12 நாட்களாக மாநில அரசின் பேரிடர் இலாகா, தன்னார்வலர்கள், அரசியல் கட்சியினர், மதங்களை சேர்ந்த மத நிர்வாகிகள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களாலான அனைத்து உதவிகளையும் மீட்பு பணிகளையும் செய்து வரக்கூடிய நிலையில் இதற்கு முழுமையாக நிதியும் ஒத்துழைப்பும் வழங்க வேண்டிய ஒன்றிய அரசாங்கம் மாற்றான் தாய் மனப்பான்மையோடு பாராமுகமாக இதுவரை இருந்தது. இராணுவத்தின் மீட்பு பணிகளை தவிர ஒன்றிய அரசிடமிருந்து எந்த விதமான உறுதியான நல உதவிகளும் இதுவரை வயநாடு மக்களுக்கு கேரள அரசுக்கோ வந்து சேரவில்லை. இந்த நிலையில் இன்று அங்கு பார்வையிடுவதற்காக வந்த பிரதமர் முதல்வருடனும் மத்திய மாநில அரசுகளின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திவிட்டு சற்று முன்பு ஒரு 6:30 மணிக்கு மாலை கேரளாவிலிருந்து திரும்பிவிட்டார். அவர் கேரள முதல்வர் விரிவான அறிக்கை தயார் செய்வதற்கு 2 நாட்களுக்கு முன்புதான் பிரதமருடைய பயணம் கூட உறுதி செய்யப்பட்டது. அந்த நிலையில் உறுதியான அறிக்கை கேரள அரசால் தயாரிக்க வாய்ப்பில்லாத சூழலில் இடரில் ஏற்பட்ட நாச நஷ்டங்கள், உயிரிழப்புகள், பேரிடரில் காணாமல் போன நபர்கள் குறித்த விவரங்கள், சிதிலமடைந்த கட்டிடங்கள், வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட ஒரு சுருக்கமான நஷ்ட ஈடு அறிக்கையை பிரதமரிடம் தாக்கல் செய்தார். இதை வாங்கி படித்துவிட்டு பிரதமர் இந்த எதுவுமே சொல்லாமல் அவர் முதல்வரிடம், நீங்கள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுங்கள், மத்திய அரசு இந்த கேரள மாநில அரசு இந்த மக்களுக்கு என்ன மறுவாழ்வு பணிகள் செய்ய உத்தேசித்துள்ளது, இவர்களுடைய புனர்வாழ்வுக்காக கேரள அரசு எந்த மாதிரியான திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுங்கள் என்று ஒரு வரியில் பதில் சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த கேரள மக்களும்
உலகம் முழுவதும் வாழக்கூடிய மலையாளி சமூகமும் இன்று பிரதமர் இந்த விபத்தை, இந்த இடரை பேரிடராக, தேசிய பேரிடராக அறிவித்து ஒரு பெருந்தொகை நிதி ஒதுக்கீடு செய்வார் என்று காத்திருந்த வேளையில் ஒட்டுமொத்த மலையாள சமூகத்தையும் ஏமாற்றும் விதமாக பிரதமர் மௌனமாக கடந்து சென்று விட்டார். இந்த ஜூலை 30ஆம் தேதி பேரிடர் ஏற்பட்ட விஷயத்தை தொலைக்காட்சி வாயிலாக இன்னபிற இதுபோக கேள்விப்பட்ட முதல் நபராக தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல் நபராக இரங்கல் தெரிவித்து, இந்தியாவிலேயே வேறு எந்த மாநில முதல்வர்களும் நிவாரணங்கள் அறிவிப்பதற்கு முன்பு 5 கோடி ரூபாய், கேரள அரசு கூட முதல்வர் நிவாரண நிதி இந்த விஷயத்திற்காக ஆரம்பிக்கவில்லை. 5 கோடி ரூபாய் அறிவித்தது மட்டுமில்லாமல் நேரடியாக தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சரை நேரடியாக கேரளாவுக்கு அனுப்பி முதல்வர் பினராயி விஜயன் கையில் அந்த நிவாரண நிதியை கொடுத்த ஒரு முன்மாதிரி தமிழக முதல்வருக்கு உண்டு. இது போக தமிழக அரசு 3 IAS அதிகாரிகள் அடங்கிய ஒரு குழுவினரை, மருத்துவ குழுவினரை, மின்வாரி அதிகாரிகளை உள்பட பல உதவிகளை கேரளாவுக்கு செய்தது, எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல். ஆனால் இந்தியாவில் தான் இந்த கேரள மாநிலமும் இருக்கிறது, இந்தியாவில் தான் மற்ற பேரிடர் ஏற்படக்கூடிய மாநிலங்கள் இருக்கிறது. ஆனால் அதை பல அரசியல் கண்ணோட்டத்துடன், ஜாதி மத கண்ணோட்டத்துடன், அங்கே வயநாடில் பேரழிவில் பெரும்பகுதியினர் எல்லா சமூகத்தினரும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆனால் அதை ஒரு விதமான மத பிரச்சாரத்தோடு சங்க பரிவாளர்கள் அந்த மரணங்களை, இந்த பேரழிவை தொடர்பு படுத்தி தொடர்ந்து விமர்சனம் செய்து வரக்கூடிய சூழலில் நம்முடைய பாரத பிரதமருடைய வருகை ஏமாற்றம் அளிக்கிறது. பாரத பிரதமர் எந்தவித நிவாரணமும் அறிவிக்காமல் சென்றது கேரள மக்களை வருத்தமடைய செய்துள்ளது. கண்டிப்பா ஆசிம் சார், நம்ம பேசலாம், தொடர்ந்து நம்ம பேசலாம். ஆசிம் சார், திரு சுபேர், இது என்னன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய அந்த வெள்ளப்பெருக்கின் போதும் எந்த விதமான நிதி அறிவிப்பு அப்படிங்கிறதும் இல்லை, இங்கேயும் வந்து நிதி அறிவிப்பு எதுவும் இல்லை. குறைந்தபட்சம் முதல் கட்டமாகவாவது ஏதோ ஒரு தொகையை விடுவித்து விட்டு வந்திருந்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ முன்வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் ஒன்றிய அரசு நடந்து கொள்கிறது அப்படிங்கிறதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது? இல்லை, அவர்களுக்கு அரசியல் தான். இப்போ நீங்கள் தேர்தல் அங்கே நடக்கல, தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. தேர்தல் நடந்திருந்தால் ஒரு வேளை நிதி கொடுத்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. இன்றைக்கி பிரதமர் வர்றதுக்கு முன்னாடி என்ன நினச்சாங்கன்னா, வரப்போகிறாரு, ஏதாவது ஒரு ஸ்கீம் ஏதாவது கொடுக்க போகிறாரு, ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுக்க போகிறாரு, ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிக்க போகிறாருன்றது தான் எல்லோரும் நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமாக இருங்க, நாங்கள் உங்க கூட இருக்கிறோம், நான் உங்களை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு போயிருக்கலாம், வர வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து எதிர்க்கட்சி இதை பற்றி கேள்வி கேட்டே இருக்காங்க, ஏன் வயநாடு போல நான் போயிட்டு வந்துட்டேன்ல, இன்னைக்கு கேட்பீங்களா அப்படிங்கிறதான் இன்றைக்கி அவர் வந்துட்டு போயிருக்கேன். வாயடைக்கு இனிமேல் கேட்பீங்களா, வயநாடு போகலான்னு சொன்னீங்க, நான் போயிட்டு வந்துட்டேன், இனிமேல் எனக்கு கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்துட்டு போயிருக்காரு. இல்லை, அந்த பேரிடர் வந்து உண்மையிலேயே ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டிய ஒரு பேரிடர். 2000 வீடுகள் இன்றைக்கி மண்ணோடு மண்ணாக போயிருக்கு. இன்றைக்கி வந்து பலரும் தன்னிச்சையாக இன்றைக்கி உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த செம்மனூர் ஜுவல்லரியை சேர்ந்த பாபி செம்மனூர் கிட்டத்தட்ட 100 வீடுகள் கட்டி தந்திருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி ஒரு 100 வீடு கட்டி தந்திருக்குது. கர்நாடக அரசாங்கம் 100 வீடு கட்டித்ததற்காக சொல்லியிருக்காங்க. பல தொழிலதிபர்கள், லூலு மாலுடைய அந்த யூசுப் அலி போன்றவர்கள் பலரும் இன்றைக்கி வந்து அங்கே உதவிக்கரம் நீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு சினிமா நடிகர்கள் பலரும் இன்றைக்கி உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் கொடுத்தாலும் அவர்களை மீட்டெடுக்க முடியாது. இன்றைக்கி சிறுக சிறுக சேர்த்து வைத்த தன்னுடைய வீடுகள்லாம் இன்றைக்கி தரைமட்டமாக போயிடுச்சு. உற்றார் உறவினர்கள்லாம் இறந்து போயிட்டாங்க. இனி அவங்க மீண்டு வந்து அவருடைய வாழ்க்கையை முதல்ல ஆரம்பிச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் இன்றைக்கி வந்துட்டு அவரும் ஆறுதல் மட்டும் சொல்லிட்டு போகிறதுங்கிறது இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா தான் இருக்குது. குஜராத்தில் ஒரு வெள்ளம் வருதா, உடனே 1000 கோடி ரூபா, அடுத்த நாளே போகிறாரு, அங்கே ஒரு 10 அமைச்சர்கள் போகிறாங்க. இதே கேரளாவிற்கு தேர்தல் நேரத்தில் படையெடுத்து வந்தாங்க. பிரதமர் வர்றாரு, உள்துறை அமைச்சர் வர்றாரு, கட்சியினுடைய தேசிய தலைவர் வர்றாரு. ஆனால் இன்றைக்கி வெள்ளம்லாம் வடிஞ்சு முடிஞ்சு 12 நாள் ஆகி அங்கே மக்கள் ஒரு இயல்பு நிலைக்கு வந்த பிறகு வந்து ஆறுதல் சொல்லிட்டு ஒரு பேருக்கு பண்ணிட்டு போயிருக்காரு ஒழிய. இல்லை, அப்படி அது மீட்பு பணிகள் நடந்துட்டு இருக்கும் போது பிரதமரோ அல்லது உள்துறை அமைச்சரோ வந்தால் அந்த ஆசிம் சொன்னார் இல்லையா, பிரதமர் வருவதனால் வந்து நேற்று மீட்பு பணிகள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான இடையூறுகள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட அந்த வருகை தாமதமாக இருந்துச்சு. சரி, ஃபண்டாக ரிலீஸ் பண்ணிருக்கலாமே. வர்றது ஒரு இடையூறாக இருக்கும், செக்யூரிட்டி பண்ண முடியாது, வானிலை அங்கே மோசமான சூழ்நிலையாக இருந்தது. எதிர்க்கட்சி தலைவர் வந்து நின்றுருக்காரு, வானிலை மோசமாக இருக்குன்னு சொல்லி அலாட் பண்ண பிறகும் கூட நான் போனாலே போவேன்னு வந்து 2 நாள் அங்கே இருந்து அந்த மீட்பு பணியில் களத்தில் இருந்துட்டு போயிருக்கிறார். நீங்கள் வந்து வர முடியல, உங்களுக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபண்டு முதல்ல ரிலீஸ் பண்ணியிருந்தா அங்கே ஒரு அமௌண்ட் முதல்ல ரிலீஸ் பண்ணுறேன், இதை வச்சு நீங்கள் முதல்ல மீட்பு பண்ணி நடவடிக்கை எடுங்க, அதுக்கு ஒரு டீம் அனுப்புகிறேன். இதுதான் ஒரு ப்ரொசீஜர், இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் என்னென்னா இது வந்து அரசியல் தான். அவங்க
இதே மக்களை வந்து வாக்காளர்களாக பார்க்குறாங்களே ஒழிய மனிதர்களாக அவங்க பார்க்குறதே கிடையாது. இதே இது ஒரு மாடு செத்து போயிருந்தால் நீங்கள் 10 அமைச்சர் வந்திருப்பாங்க. அங்கே மனிதர்கள் இறந்து போனதுனால, அதுவும் அவர்கள் ஓட்டு போடாத மனிதர்களாக இருக்கிறதுனால இன்றைக்கி அவர் வராமல் போயிருக்காங்க. அவ்வளோதான். சரி சுபேர், பேசுவோம். ரஜினிகாந்த் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பிரதமர் வந்துட்டார், பார்வையிடுவதற்கு பிரதமர் வந்து விட்டார் வயநாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு மறுத்திருக்கிறது. எனக்கு ஒன்றது புரியல. பிரதமர் என்ன செவ்வாய் கிரகத்திலேருந்து வந்தாரா அல்லது வந்து வேறு எதுவும் வேற்று கிரகத்திலேருந்து வந்தாரான்னு தெரில. காரணம் என்னென்னா, நம்ம இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய உலகமே வந்து இப்போ பரிதாபப்படக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஒரு மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைட் நடந்து இன்னும் எத்தனை ஆயிரம் மக்கள் உள்ள அடியில் புதைஞ்சி இருக்காங்க, அவங்கள எடுக்க முடியல அப்படிங்கிறது இன்னுமே வந்து கணக்கிட முடியாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 12 நாள் கழித்து இவர் வராருன்னு சொன்னால் இவர் எந்த நாட்டினுடைய பிரதமர்? இதான் என்னுடைய முதல் கேள்வி. இந்த கேரளாவில் இருக்கிற இந்த மக்களை வந்து உடனடியாக வந்து சந்திப்பதற்கு முடியாத பிரதமர் எங்கிருந்து வருகிறார்? ஏன் இப்போ வந்தா? எதுக்காக வந்தார்? இங்கே வந்து என்ன எல்லாரும் எப்படி எல்லாமே வந்து செத்து முடிஞ்சிட்டாங்களா? இன்னும் ஏதாவது உயிர் இருக்கா? ஏதாவது செத்து கொண்டுட்டு போகலான்னு வந்தாரா? இப்போ அது இல்லை அப்படி தான் நம்ம கேட்க தோணுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் பிரதமர் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு தேசிய பேரிடர் நடந்திருக்குது, ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, வீடுகளை இழந்திருக்கிறாங்க, சொத்து சுகங்களை வந்து இழந்திருக்கிறாங்க, அனைத்து ப்ராப்பர்ட்டியும் வந்து டெஸ்ட் ஆகிருக்கு, பல உயிர்கள் போயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொல்றது வந்து உண்மைதான். அதாவது என்னன்னா, இவ்வளவு பேரிடர் ஏற்பட்டிருக்கிறது, பிரதமர் வந்து அவரும் வந்து எல்லோரையும் பார்த்து ஆறுதல் சொல்லி அவர் எப்போ வர்றது போயிருக்கிறார், நிவாரண முகாம்களுக்கு போயிருக்கிறார், மருத்துவமனை. இது இன்னைக்குங்க, நீங்க இன்னைக்கு எப்பொழுதும் நாங்க வந்து உங்களோடு நாங்கள் துணை நிற்போம், எல்லா விதமான செய்வோம்ன்ற ஒரு உறுதியை கொடுத்திருக்கிறார். நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த உறுதியை வந்து என்ன உறுதியை கொடுத்துட்டாரு? என்ன உறுதி கொடுத்துருக்கணும்? முதல்ல வெளிநாட்டில் இருந்திருந்தால் கூட, இவர் வேற வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருந்தால் கூட, இப்படி ஒரு நிகழ்வு நடந்த உடனே மற்ற அனைத்து ப்ரோக்ராம் ரத்து பண்ணிட்டு வரணும். அவங்க தான் மக்கள் மீது அக்கறை இருக்கிற ஒரு மக்கள் பிரதிநிதி அல்லது ஒரு பிரதமராக இருக்க முடியும். வேற நாட்டில் அமெரிக்காவில் நடந்துருந்துச்சுன்னா, எந்த நாட்டில் வந்து அமெரிக்க அதிபர் வந்து சுற்றுப்பயணத்தில் இருந்தாலும் ரத்து பண்ணிட்டு உடனே அந்த நாட்டுக்கு போயிருப்பாங்க, அந்த மக்களோட போய் நின்று இருப்பாங்க. நம்ம பிரதமர்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய இவர் வந்து எங்கேயுமே, குறிப்பாக வந்து சொல்லப்போனால் அரசியல், ரொம்ப அரசியல் லாபமும் வந்து அரசியல் கணக்கீடுகள் தான் இவங்களுக்கு முதன்மையாக இருக்குது. இதே வந்து கேரளாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு, பாஜக ஆளாத மாநிலங்களுக்கெல்லாம் வர்றதே கிடையாது. அப்படி வந்தாலும் கூட இப்போ நான் என்ன கேட்குறேங்க, சரி ரஜினிகாந்த் நம்ம பேசலாம், ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். நீங்கள் சொல்கிறீங்க அவங்க இது எல்லாவற்றிலையுமே வந்து அரசியல் கண்ணோட்டத்தோடு தான் பாஜக ஒன்றிய அரசை பார்க்கிறதுன்னு சொல்லிட்டு, ஆனால் அவர்கள் தான் சொல்கிறார்கள் நீங்கள் தான் இதை அரசியலாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. திரு சூர்யா, இப்போது நிதி அறிவித்தல் இதுதான் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இங்கே பார்க்கப்படுது. ஏன்னா அது வச்சு தான் அடுத்தது அங்கே என்ன பண்ணலாம், என்ன மீட்பு நடவடிக்கைகள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிற விரிவான ஒரு மறுவாழ்வு தொகுப்பு திட்டத்தை அறிவிக்கணும் அப்படின்னு அவர் ஒரு கோரிக்கையை வந்து அங்கே எதிர்க்கட்சிகள் சார்பாக வச்சிருக்கிறார் நாடாளுமன்றத்தில். அப்போ இதில் உடனடியாக ஒன்றிய அரசு செய்யவில்லை, இனிமேல் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, அடிப்படையில் இவங்க மீண்டும் மீண்டும் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் இராணுவத்தை அனுப்பணும், நாங்கள் வந்து ஹெலிகாப்டர் அனுப்பணும், நாங்கள் வீரர்கள் அனுப்பணும் அப்படின்லாம் திருப்பி சாதனைகளாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, மாநில அரசுகளுக்கு என்ன கடமை இருக்கிறது, ஒன்றிய அரசுக்கு என்ன கடமை இருக்கிறது, மாவட்ட நிர்வாகத்துக்கு என்ன கடமை இருக்கிறது அப்படிங்கிறத சட்டத்திலே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறோம். அதில் செக்ஷன் 35 சப்செக்ஷன் எஃப் தெளிவாக சொல்லுது, ஒரு பேரிடர் நடக்குதுன்னா உடனடியாக இராணுவம், நேவி உள்ளிட்ட எல்லா படைகளையும் தேவைக்கேற்ப அனுப்ப வேண்டியது ஒன்றிய அரசினுடைய கடமை. இப்போ நீங்கள் கடமையை சொன்னதை கடமையை செஞ்சதை ஒரு பேரிடரில் உயிர் போன காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய அடிப்படை கடமையை நிறைவேற்றினது இருக்குல்ல, அதை சாதனைன்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு பிரதமர் வந்தது அவருடைய அடிப்படை கடமை. இது அவர் முதல் நாளே வந்திருக்கணும், இல்லை 2ஆம் நாளாவது வந்திருக்கணும். இன்னைக்கு 10-12 நாட்கள் கழிச்சுட்டு வந்து 2 பேரை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கையை காட்டிட்டு நான் வந்து இது சாதனை அப்படின்னு கிளைம் பண்ணுறது இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு அடிப்படை கூச்சம் வேணும். உதாரணத்துக்கு இவங்க முன்னாடி சொன்னாங்க, நீங்கள் அந்த டிசாஸ்டர் ரிலீஃப் வந்து அவர் வரதுக்காக நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஷாக்கிங், அதிர்ச்சியாக இருக்குல்ல. நீங்கள் என்ன கேட்குறீங்க, அவர் வரதுனால அந்த இடையூறு ஏற்படுதான்னு கேட்குறோம். ஒரு பிரதமர் வருவதால் ஒரு மீட்பு பணி, உயிரை மீட்கிற ஒரு பணியில் இடையூறு ஏற்படும்னா அவர் என்ன மக்கள் தலைவர்?
அவர் எப்படி பிரதமரா இருக்க கண்டிப்பா முடியும்? சூர்யா, ஆனாலும் ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், பாதுகாப்புன்றது ஒரு அவருக்கான கருத்தில் கொள்ள பாதுகாப்பு வேண்டியது இருக்குல்ல. ஏற்பாடுகள் அப்படிங்கிறது வானத்திலிருந்துலாம் குதிச்சிடல. அண்ணன் கேட்ட மாதிரி செவ்வாய் கிரகத்திலிருந்துலாம் அவர் குதிச்சிடல. அவர் இந்த நாட்டினுடைய பிரதமர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர். மக்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது வந்து நிற்க வேண்டியது அவருடைய அடிப்படை கடமைகளில் ஒன்று. நான் அதை கூட விட்டுருங்க, அவர் வந்து பார்க்குறது அது எல்லாம் கூட விட்டுருங்க. சட்டப்படி அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமை வந்து ஃபோர்ஸ் அனுப்ப வேண்டியது, அனுப்பிட்டீங்க, அதை பெருமையாக சொல்லிக்கிறீங்க. சட்டப்படி அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு கடமை, ஒரு கிரைசிஸ் நடக்குது, ஒரு டிசாஸ்டர் நடக்குதுன்னா நிதி தேவையை ஈடு செய்ய வேண்டியது அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற மற்றொரு கடமை. அந்த கடமையை நீங்கள் செய்யலையே. இப்போ நாம் கேட்குறதெல்லாம் கடமையை செஞ்சதுக்கு நீ கிரெடிட் எடுத்துக்கிற, பெருமைப்பட்டுக்கிற அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. கடமையை தவறுனதுக்கு என்ன கேள்வி அப்படிங்கிறது. இன்னொன்று, அந்த பேரிடர் மேலாண்மை சட்டத்திலேயே அதனுடைய சாப்டர் 10ல் வந்து ஒவ்வொரு அதிகாரியும் கடமை தவறினால் அதற்கு என்னென்ன தண்டனைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு மாவட்ட நிர்வாகத்தில் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாமல் விட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் போட்டாங்கன்னா அதுக்கு என்ன தண்டனை, ஒரு ஃபோர்காஸ்ட்டை தெரிந்தே சொல்லாமல் விட்டாங்கன்னா என்ன தண்டனைலாம் இருக்குது. அப்போது நிதி வழங்க வேண்டியது ஒன்றிய அரசினுடைய கடமை தானே, அதற்கு என்ன தண்டனைங்கிறது டிஃபைன் பண்ணல. இப்ப இந்த சிக்கலும் இருக்குல்ல, சரியான அறிவிப்பு வெளியிடல அப்படிங்கிற அதுவே வந்து நீங்க அதிலும் அமித்ஷா சொன்னதற்கு ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பு, அது வெளிப்படையான அரசியல் நாடகம். நீங்க வந்து ஒரு பேரிடர்ல மக்கள் கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்கும் பொழுது கூச்சமே இல்லாம பாராளுமன்றத்திற்கு உள்ளே நின்று கொண்டு பொய் சொல்லக்கூடிய துணிவு வந்து இவங்களை தவிர வேற யாருக்கு இருக்காது. நீங்க தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் 4 மாவட்டங்கள் மிகப்பெரிய பேரிடர் நடந்த போது, நான் அந்த பேரிடர் நடந்த அன்னைக்கு நான் நெல்லையில் இருந்தேன். அதனால் எனக்கு தெரியும், நள்ளிரவிலேயே மழை தொடங்கி விட்டது. காலையில் ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்து அந்த மொத்த மழையில் 40% பெஞ்சிடுச்சு. 100 சென்டிமீட்டரில் ஏறக்குறைய 30 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு 11 மணி 12 மணிக்கெல்லாம் பெஞ்சிடுச்சு. 11 மணிக்கு அவங்க கொடுத்த அலர்ட்டில் அது ஆரஞ்சு அலர்ட்டாக தான் இருந்தது, ரெட் அலர்ட் கூட கிடையாது. 1 மணிக்கு கொடுக்கப்பட்ட அலர்ட் தான் ரெட் அலர்ட். இது தூத்துக்குடியில் நடந்தது. இதே தான் இன்னைக்கு வயநாடு பேரிடர்லேயும் நடந்தது. கண்டிப்பாக ஆசிம் சார், இப்போ வந்துட்டு போயிருக்கிறார் பிரதமர், டெல்லிக்கு போய் ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? ஏன்னா நீங்களே சொன்ன மாதிரி கேரள மாநில முதலமைச்சர்கிட்ட வந்து ஒரு விரிவான அறிக்கையை கேட்டிருக்கிறார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் நிதி அறிவிப்பு அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தானே. நம்ம அதுக்குள்ள அவசரப்பட்டு அவங்க வந்து உடனடியாக அறிவிக்கல, இப்போ வந்திருக்கும் போது ஏதாவது அறிவிச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? இல்லை, அது வந்து சம்பிரதாயமான அறிவிப்பு. கேரள முதல்வரிடம் நீங்கள் அறிக்கை அனுப்புங்கள், நாங்கள் பார்த்து செய்கிறோம் என்பது ஒரு சமாளிப்புடன் கூடிய ஒரு அறிவிப்பு. நாம் இதற்கு முந்தைய சகோதரர் சொன்னது போல சென்னை பெருவெள்ளத்தின் போதும் தமிழக தென் மாவட்ட பெருவெள்ளங்களின் போதும் தமிழக அரசு கோரிய நிவாரண நிதி எப்படி வழங்கினார்கள் என்பதை இதற்கு முன்பு நாம் கண்கூடாக பார்த்தோம். சகோதரர் சூர்யா அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார், பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது, பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களுக்கு கூட நாங்கள் பேரிடராக அறிவிக்கவும் இல்லை, போதிய நிதி வழங்கவும் இல்லை என்று பாரதிய ஜனதா பிரதமர் உட்பட சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று. அது கூட பாரதிய ஜனதா இப்படி ஒரு கண்துடைப்பை தொடர்ந்து செய்து வருகிறது. அவர்களுடைய கோயப்பல்ஸ் பிரச்சாரத்தின் ஒரு பகுதி தான் அது. ஜூலை 31ஆம் தேதி இட்ட ஒரு புள்ளி விபரத்தின்படி வருகின்ற மிக விரைவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் நடக்க இருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் ஜூலை 31ஆம் தேதி வரை மகாராஷ்டிரா மாநில அரசுக்கு பேரிடர் நிவாரண நிதியாக ஒன்றிய அரசு வழங்கி இருக்கிறது. 2984 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. இதே போன்று உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு 1791 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்திற்கு 1686 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. மோடி முதல்வராக இருந்த மோடியினுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய சொந்த மாநிலம் குஜராத்திற்கு கூட 1226 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. பாஜக ஆளும் ராஜஸ்தான் மாநிலத்திற்கு 1372 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒரிசா மாநிலத்திற்கு 1485 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட இந்த சூழலில் தான் தமிழக அரசு கேட்ட தொகையை வழங்க ஒன்றிய நிதியமைச்சர் எப்படியெல்லாம் மறுத்தார் என்பதை நாம் பார்த்தோம். தமிழக அரசு தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் நடத்திய சட்ட போராட்டத்தின் காரணமாக மட்டுமே 944 கோடி ரூபாய், அதுவும் நம்முடைய பங்களிப்பு தொகையை வழங்கினார்கள். தமிழக அரசை தொடர்ந்து இதே மாதிரியில் கர்நாடக அரசு சட்ட போராட்டம் நடத்தியதன் போது கர்நாடகாவுக்கு 732 கோடி ரூபாய் வழங்கினார்கள். ஆனால்
கேரளாவுக்கு வெறும் 291 கோடி ரூபாய் மட்டும்தான் கடந்த மார்ச் மாதம் வரை 2019 முதல் கேரளா தொடர்ந்து பேரழிவை சந்தித்து வருகிறது. 2019 இதே மாதிரி ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டது, பல நூறு உயிர்கள் மண்ணுக்குள் புதைந்தது. அந்த காலகட்டத்தில் கூட ஒன்றிய அரசு முறைப்படி அவர்களுக்கு சேர வேண்டிய நிவாரண தொகையை வழங்கவில்லை. இது கேரளா அரசுக்கோ தமிழக அரசுக்கோ ஒன்றிய அரசு எதிரானது அல்ல. இது அந்த துரந்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்றே நாம் எண்ண வேண்டும். 30,000 கோடி ரூபாய் பேரிடர் மேலாண்மை நிதி ஒன்றிய அரசிடம் இருப்பதாக ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. இன்று மாலை பிரதமர் வந்துவிட்டு சென்ற பிறகு ஏசியா நெட் என்று சொல்லக்கூடிய மலையாள இணைய ஊடகம் வெளியிட்ட தகவல்கள் இவை. இவ்வளவு நிதி பிரதமர் கையில் இருந்தும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் இதை வழங்குவதற்கு அவருக்கு எது தடுக்கிறது? எல்லாவற்றையும் அரசியல் கண்ணோட்டத்தோடும் மத கண்ணோட்டத்தோடும் பார்க்கக்கூடியவர்கள் இந்த உயிரிழப்புகளை கூட மதம் சார்ந்து பார்ப்பது மிகவும் வருந்தத்தக்க செயல். எல்லா நாடுகளிலும் மாநிலங்களிலும் இந்தியாவிலும் இதற்கு முந்தைய காலங்களில் தேர்தலில் போட்டியிடும் போது மட்டும்தான் அவர்கள் அரசியல் கட்சி தலைவர்களாக பார்க்கப்படுவார்கள். தமிழக முதல்வர் தேர்தலில் போட்டியிடும் போது திமுகவின் தலைவர், முதலமைச்சரான பிறகு அவர் ஒட்டுமொத்த தமிழகத்தின் முதல்வர், ஒட்டுமொத்த மக்களின் நலனுக்காக அவர் பாடுபடுவார். அதே போல நம்முடைய இந்திய அரசில் ஒரு துரதிர்ஷ்டம் என்னவென்றால் பிரதமர் பாஜகவின் தலைவராக அவர் செயல்படுகிறார். வெளிநாடுகளுக்கு செல்லும் போது மட்டும்தான் அவர் இந்திய பிரதமர். மற்றபடி அவர் பாஜகவினுடைய பிரதமராக இருப்பதன் காரணமாக மட்டுமே இது போன்று ஓரக்கண்ணால் வஞ்சிக்கப்படுகிறது. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு தாராளமாக வழங்கக்கூடிய பிரதமர், மத்திய அமைச்சரவை, பாஜக ஆளாத மாநிலங்கள் பேரிடரில் பாதிக்கப்படும் சூழலில் கூட அவர்கள் மத ரீதியாக அரசியல் ரீதியாக கண்ணோட்டத்துடன் பிரித்து பார்த்து அந்த பேரிழப்பை சந்தித்த மக்களுக்கு அந்த இழப்பில் சகலத்தையும் இழந்த மக்களுக்கு கூட நிவாரண உதவிகள் வழங்குவதற்கு தாமதிக்கிறது அல்லது மறுக்கப்படுவது துரதிர்ஷ்டவசமானது. கண்டிப்பா சார். அதாவது எல்லாவற்றையும் ஒரே மாதிரியாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? ஏன்னா இதனுடைய கொடூரம் என்ன அப்படிங்கிறது ஒன்றிய அரசு உணரவில்லை அப்படிங்கிறது அவருடைய இது ஆதங்கத்திலேருந்து புரிய முடியுது நமக்கு. சுபேர், இப்போ என்னன்னா ஒன்று அவர் வரலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் இன்னும் வயநாட்டுக்கு போகலை, ஒரு பிரதமர் போய் பார்வையிடலை, உள்துறை அமைச்சர் போகலை, பாதுகாப்பு அமைச்சர்கள் யாருமே போகலை அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டதுக்கு அப்புறமா சமூக வலைத்தளங்களில் அந்த கேலி கிண்டல் இதெல்லாம் சரியான ஒரு போக்கா? ஏன்னா ஃபோட்டோஷூட் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறதாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரியான ஒரு விஷயமாக இருக்க முடியும் இல்லை. ஏதாவது ஒன்று இல்லாத ஒரு விஷயத்தை சொன்னால் தான் நம்ம கண்டிக்கணும், அதுக்காக வருத்தப்படணும். நீங்கள் அதான் நடந்திருக்குங்க. பிரதமர் அங்கே டெல்லியிலேருந்து வந்திருக்கிறாருன்னா அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. 2000 வீடுகள் இன்றைக்கி மண்ணோடு மண்ணாக போயிருக்கு. உற்றார் உறவினர்கள் இழந்து நிற்கிறாங்க. தப்பிச்சு வந்தவங்க இனி நாங்கள் எப்படி வாழ போகிறோம்னு கேட்குறாங்க. அது ராகுல் காந்தி அவர்கள் வந்தப்போ ராகுல் காந்திகிட்ட கேட்குறாங்க, எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. நிராகதியாக நிற்கிறாங்க. அன்றைக்கி அந்த மக்கள்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறதும் சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறதும் அது அதை சோஷியல் மீடியாவில் போடுறப்ப சோஷியல் மீடியாவில் கேள்வி கேட்க தான் செய்வாங்க, கிண்டல் பண்ண தான் செய்வாங்க. உங்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கு. நீங்கள் சொல்லில் செயல் தான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் வெறும் சொல்லு மட்டும் தான் கொண்டு இருக்கு. நீங்கள் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு ஒரு 4 பேரை கொண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு இவர் வராமே இருந்திருக்கலாமே. கேட்டால் அங்கே பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குது, பாதுகாப்பு வானிலை இது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி நிறையா கதைகள் சொன்னால் கூட நீங்கள் முதலில் உங்கள் உரம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஒரு புள்ளி விவரம் சொன்னார்ல, அதெல்லாம் உண்மை தான். அது இப்போ குஜராத்லன்னா 2வது நாளே இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கும். இன்றைக்கி மகாராஷ்டிரா தேர்தல் வரப்போது அதுக்கு உடனே பாஸ் பண்ணுறாங்க பணங்கள். அப்படிங்கும்போது இது வரைக்கும் மத்திய அரசுலேருந்து ₹1 கூட இன்றைக்கி அந்த மாநிலத்துக்கு போய் சேரலை. ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு டிசாஸ்டர் நடந்திருக்கு. அந்த மக்கள் இன்றைக்கி பெரும் துயரத்தில் இருக்கிறாங்க. மத்திய அரசினுடைய பங்களிப்பு என்ன? இவர் சூர்யா அவர்கள் சொன்னது போல் இதெல்லாம் கடமை, இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். ஹெலிகாப்டர் அமைச்சோம், ராணுவ வீரர்கள் அமைச்சோம், நேவி அமைச்சோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மத்திய அரசின் கண்ட்ரோலில் தான் அதெல்லாம் இருக்குது. நீங்கள் அமைச்சு தான் ஆகணும். மாநில அரசு கண்ட்ரோலில் தான் மாநில அரசு பார்த்துக்கிறோம். அப்படிங்கிற இதெல்லாம் அவர்கள் சாதனையை பேசுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஜல்ஜீவன் திட்டத்தில் நாங்கள் இன்னும் குழாயில் தண்ணி கொடுக்குறத பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க காரணமாக சொல்லுவாங்க, ஜல்ஜீவன் திட்டத்தில் இத்தனை கோடி கிராமங்களுக்கு நாங்கள் நீர் கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டில் 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது மாதிரி தான் அவருடைய செயல்பாடு. அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை சொல்கிறது, ஒரு தவறான ஒரு புள்ளி விவரத்தை பார்லிமெண்ட்லேயே பேசுவாங்க, ஒரு விஷயத்தை திருப்பி சொல்லுவாங்க. இதில் இன்னொரு பக்கம் இவர்கள் நிதி கொடுக்கல, தன்னார்வலர்கள் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதுலேயும் அரசியல் செய்யக்கூடிய ஒரு அற்பமான வேலையை செஞ்சாங்க. அங்கே இருக்கக்கூடிய அவர்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க தொடர்ந்து நிறையா பேர் கேரளாவில் இருக்கக்கூடிய, அதனால தான் நிலச்சரிவு ஏற்பட்டுருச்சு.
ஒரு 2 பெண்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்கறது தெரியா இருந்தால் அவங்கள தவறாக பேசக்கூடிய இல்ல வேலை கொஞ்சமாவது லாஜிக்காக தான் சொல்லணும்ல, மாட்டுக்கறி சாப்பிட்டா நிலச்சரிவு இல்லை. அவர்கள் இதையும் வைத்து எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு கேப் கிடைக்குதோ அங்கே அரசியல் பண்ணுவாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக வந்து அந்த மக்களை ஏற்கனவே துயரத்தில் இருக்கக்கூடிய மக்களை மேலும் மேலும் அவர்களை வந்து வேதனைப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி பிரதமர் வந்துட்டு போனது முழுக்க ஒரு ஃபோட்டோ ஷூட் தான். அது பக்கா பிளானடான ஃபுல் லைட் பண்ணி ஒரு ஹாலில் நிற்க வச்சு எடுக்கப்பட்ட ஃபோட்டோ ஷூட் தான். இதனால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை, எந்த நன்மையும் கிடையாது. திரு ரஜினிகாந்த், இப்போது ஒரு பேரிடர் அப்படின்னு வரும்போது 2 அரசுகளுக்குமே அந்த பொறுப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். மாநில அரசுக்கான பொறுப்புகள் இருக்கிறது, சூர்யா சொன்ன மாதிரி அந்த மாவட்டத்திற்கென்றே தனியான ஒரு சில பொறுப்புகள் அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஒன்றிய அரசுக்கென்று ஒரு இது இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் தான் அவர்கள் செயல்படுகிறார்கள், அவங்க திரும்ப தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது பினராயி விஜயன் அவர்களினுடைய கோரிக்கை அப்படிங்கிறது தேசிய பேரிடர்னு கூட நீங்கள் அறிவிக்கலைன்னா பரவாயில்ல, இது அதிதீவிர விபத்தாக அறிவித்து முழு நிவாரணத்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முழு நிவாரணம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அது எவ்வளவு தொகை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் முழுமையான அந்த அறிக்கையை கொடுத்தால்தான் அதற்கேற்றாற் போல நாங்கள் நிவாரணங்களை அறிவிக்க முடியும் அப்படிங்கிற அவங்களுடைய வாதம். இல்லை, முதல்ல இந்த தேசிய பேரிடர் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறை, என்ன நடந்தால் தேசிய பேரிடரை அறிவிக்கணும், அதுக்கு வந்து என்ன தொகை கொடுக்கணும் அப்படிங்கிறது சில வரையறைகள் வந்திருக்கு. ஆனால் தேசிய பேரிடர் இதுதான் தேசிய பேரிடர் அறிவிக்கிறதுக்கான வரையறை கிளியர் கட்டாக இல்லை இந்த சட்டத்தில். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 வந்து அப்படி ஒன்றும் கிடையாது. அதாவது இப்போ பெரு வெள்ளம், மண் சரிவு, மிகப்பெரிய மண் சரிவு, புயல், மழை, பூகம்பம் போன்று இது வந்து பெரிய அளவில் பாதிச்சாக்கா அது தேசிய பேரிடராக அறிவிக்கலாம் அப்படிங்கிறது அந்த சட்டம் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, அதாவது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசாலே தன்னை மீட்டு கொள்ள முடியல, மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட முடியல, அதுக்கு வந்து ஒன்றிய அரசினுடைய உதவி தேவைப்படுது, இராணுவத்தினுடைய உதவி தேவைப்படுது, நேவியோட உதவி தேவைப்படுது, அதே போல் வந்து ஏர்ஃபோர்ஸுடைய என்ன சொல்கிறது விமானப்படையினுடைய உதவி தேவைப்படுதுன்னு சொன்னாவே அது தேசிய பேரிடர் தான் அப்படின்னு அந்த சட்டமே சொல்லுது. அப்படி இருக்கும்பொழுது இராணுவம் தானே வந்தது. சரி, நீங்கள் இராணுவத்தை அனுப்புனீங்க, ஏன் இராணுவத்தை அனுப்புனீங்க? அந்த ஸ்டேட் கவர்மெண்டால் மீட்பு நடவடிக்கையில் முழுமையாக ஈடுபட முடியாது, அதை வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு அவ்வளோ மோசமான பாதிப்பு. ஆகவே வந்து இராணுவமே வர வேண்டிய அவசியம் இருக்கிறது, இராணுவமே பாலம் கட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது, இராணுவமே முழுக்க அதில் ஈடுபட வேண்டிய அவசியம் இருக்குன்னா இதை விட தேசிய பேரிடர்னு சொல்லுவதற்கு உங்களுக்கு வேறு என்ன காரணம் வேணும்? இப்போ நான் என்ன கேட்குறேன், முதல்ல சுவாசிக்கிறதுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு நீங்கள் எதாவது அறிவிச்சிருக்கணுமா இல்லையா? எதுவுமே தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சர் வந்து ஒரு நிவாரணத் தொகை வந்து 5 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காரு. எல்லா கட்சிகளுமே அறிவிக்கிறாங்க. இப்போ எங்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி திருமாவளவன் அவர்கள் 15 லட்சம் ரூபாய் அறிவித்து கொடுத்துருக்கிறாரு. எங்கள் கட்சி சார்பாகவும் வந்து நிறைய நிவாரணப் பொருட்கள் போயிட்டுருக்கு. அதுபோல் வந்து இந்தியா கூட்டணி சார்ந்த அனைவருமே அது உதவி பண்ணுறாங்க, ஸ்டேட் டு ஸ்டேட்டு உதவி பண்ணுறாங்க. அவ்வளோ மோசமான பாதிப்பில் நீங்கள் இந்தியாவை ஆளுகிற உங்களுடைய பங்களிப்பு என்ன? ஏன் இதுவரை சொல்லலை? அப்போ என்ன நடந்தால் தான் நீங்கள் சொல்லுவீங்க? உங்களுடைய வந்து அளவுகோல் என்ன? உங்களுடைய அளவுகோல் என்னங்கிறத நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். இதுதான் தேசிய பேரிடர் நாங்கள் ஏற்றுக்குவோம், இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதை தேசிய பேரிடர் அறிவிக்கணும்னு சொல்கிறாரு, எல்லாருமே பேசுகிறாங்க. இதை அப்படி அறிவிக்க முடியாது, அதை வந்து குறைந்தபட்ச நிவாரணம் கூட நீங்கள் அறிவிக்க முடியாதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் வந்து கேரளா இந்த இந்திய நாட்டிற்குள் இருக்கிறதா இல்லையா? கேரள மக்கள் இந்திய மக்களா இல்லையா? நடந்திருப்பது ஒரு மிகப்பெரிய பேரவலமாக இல்லையா? மிகப்பெரிய வந்து இந்த உலகமே வந்து பரிதாபப்பட்டு எல்லா நாட்டு தலைவர்களுமே இதுக்காக வந்து வருத்தம் தெரிவிக்கிறாங்க, தங்களுடைய பரிதாபங்களை தெரிவிக்கும் பொழுது இந்த நாட்டினுடைய பிரதமர், இந்த நாட்டை ஆட்சி ஆளக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த தலைவர்கள்லாம் கேலியும் கிண்டலும் பாராமுகமும் இருக்கிறது. 12 நாள் கழிச்சு வந்து இங்கே ஃபோட்டோ ஷூட், அப்போ ஃபோட்டோ ஷூட் நடத்தினா ஃபோட்டோ ஷூட் தான் சொல்ல முடியும். நீங்கள் உண்மையிலே அக்கறையாக ஓடி வந்தீங்கன்னா அதை அக்கறைன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க வர்றீங்க, இல்ல அப்படினா போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க வர்றீங்கன்னா எது செஞ்சாலும் குறை சொல்வது அப்படி இருக்கல. இப்போ வயநாட்டுக்கு வாங்க, நீங்க வந்தாச்சு, அதுக்கப்புறம் நீங்க ஏன் வயநாட்டுக்கு வந்துறீங்க, அப்படியே மணிப்பூருக்கும் போங்கன்னு சொல்றதெல்லாம் சரியான விஷயமா இருக்க முடியாதுல்ல. இப்ப பேசப்பட வேண்டியது வயநாடு தானே. அதாவது என்னன்னா, நீங்க இப்படி ஏடா கூடமா கேட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இங்க வந்தது தாங்க நாங்க கேக்குறோம். இங்க வந்தது கூட எத்தனை பேர் சந்திச்சிங்க, என்ன கொடுத்துட்டு போயிருக்கீங்க? நீங்க ஒரு பிரதமருங்க, உங்களுக்கு கடமை இருக்கா இல்லையா? உங்களுக்கான இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய உங்களுக்கான டியூட்டி இருக்கா இல்லையா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் நீங்கள் பிரதமர். அப்படி இருக்கும் பொழுது அந்த மக்களை வந்து பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கா இல்லையா?
முதல்ல நீங்கள் தேசிய பேரிடர் கூட அப்புறம் அறிவிங்க. இப்போதைக்கு முதல் கட்டமாக நாங்கள் வந்து இந்த மக்களுடைய மீட்பிற்காக இவ்வளவு கொடுக்குறோம், அவங்களுடைய வந்து அடிப்படை தேவைகளுக்காக உடனடி தொகை இதை அறிவிக்கிறேன்னு சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்லாட்டி அப்போ என்ன அர்த்தம் இது? அப்போ நீங்கள் பிரதமராக இருப்பதற்கு தகுதி வாய்ந்தவரா இல்லையா? அப்போ யாருக்கு நீங்கள் பிரதமர்? சூர்யா, இப்போ எது தேசிய பேரிடர்? இது வந்து இப்போ திரும்ப திரும்ப கேட்கப்படுது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 2005 சட்டம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது? இதுதான் அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருக்கிறதா? நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமைகள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. மாவட்டத்துக்கு என்ன, நிர்வாகத்துக்கு என்ன, மாநில நிர்வாகத்திற்கு என்ன இருக்கிறது, ஒன்றிய அரசுக்கு என்ன கடமைகள், கடமைகள் தவறினால் தண்டனை வரைக்கும் அதில் இருக்கிறது அப்படின்றது. இப்போ இருக்கிற சூழலில் தேசிய பேரிடர் அப்படின்னு எதை தான் சொல்லணும்? இல்லை அதை அறிவிக்கிறதுல ஒருவேளை அப்படி ஒரு விதியை வந்து உடைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? ஏன்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரியே பார்க்க முடியாது இல்லையா? மக்களுக்காக தானே சட்டமே. இந்த அடிப்படையில் அவங்க இந்த தேசிய பேரிடருங்கிற விவாதம் வந்து ஒரு 30-35 ஆண்டுகளாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. 98 ஒரு பாராளுமன்ற நிலைக்குழு வந்து இந்த தேசிய பேரிடர், நேஷனல் டிசாஸ்டர் அப்படிங்கிற நேரடியான வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கு. நேஷனல் கலாமிட்டி அப்படின்னு அறிவிக்கணும், அதுக்கான ப்ரொவிஷன்ஸை உருவாக்கணும்னு. ஆனால் அதுக்கு பிறகு அது குறித்த எந்த விவாதங்களும் காணப்படலை. 2005 சுனாமிக்கு பிறகு வந்து 4 சுனாமிக்கு பிறகு 2005 இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்க. இந்த ஆக்டில் ஒரு பாசிபிலிட்டியை வந்து நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு, பிரதமர் தலைமையிலான அந்த ஆணையத்துக்கு, அந்த குழுவிற்கு வந்து இந்த சட்டம் ஒரு அதிகாரத்தை வழங்குது. ஒரு குறிப்பிட்ட பேரிடரை, ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை டிசாஸ்டர் ஆஃப் சிவியர் நேச்சர், கெலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர், தீவிர தன்மை கொண்ட பேரிடர் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பை வழங்குது. எதன் அடிப்படையில் இந்த வாய்ப்பு வருதுன்னா பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் அடிப்படையில். அப்போ தீவிரத்தன்மை கொண்ட ஒரு பேரிடர்னு ஒரு விஷயத்தை நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அறிவிக்குதுன்னா அது இன்டைரக்ட்லி தேசிய பேரிடராக கருதப்படுங்கிறது தான் நம்ம அந்த சட்டத்திலேருந்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். இதில் இன்னொன்று, இவங்க ஒவ்வொரு மாநிலத்தையும் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. நான் நல்ல வேளையாக ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுங்கிற ஒரு விஷயத்த யூபி அரசாங்கம் உருவாக்கிட்டு போயிடுச்சு. அதனால குறைந்தபட்சம் ஒரு இமீடியட் ரெஸ்பான்ஸுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ட ஒரு ஃபண்டு இருக்கு. இவங்க நிதி குழுவிலிருந்து கட்டாயமாக அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டிய தொகைன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அதனால ஏதோ வச்சு நம்மளால சமாளிக்க முடியுது. ஒருவேளை பழைய மெத்தட் வந்து இந்த என்டிஆர்எஃப்பும் கிடையாது, எஸ்டிஆர்எஃப்பும் கிடையாது, ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டும் கிடையாது, நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டும் கிடையாது. மாறாக நேஷனல் டிசாஸ்டர் கெலாமிட்டி ஃபண்டுன்னு ஒன்று வச்சுருந்தோம், கெலாமிட்டி இது ரெஸ்பான்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று வச்சுருந்தோம். அதில் வந்து முழுக்க முழுக்க அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான். அந்த மாதிரி ஒரு நிதி அமைப்பு வந்து மோடி கையில் சிக்கியிருந்தால் ஒரு பைசா கூட மாநில அரசுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கான தொகையே இல்லாமல் போயிருந்திருக்கும். அப்படிங்கிற ஒரு ஆபத்து இருக்குது. அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம் வந்து இன்னைக்கு கேரள முதலமைச்சரை பார்த்து நீங்கள் அறிக்கை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். ஆனால் இதே மோடி குஜராத்தினுடைய தாக்குடே புயல் தாக்கிய போது அங்கே ஆகாய மார்க்கமாக ஏரியல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து நின்று அந்த முதலமைச்சர் மேலே தோல் மேலே கையை போட்டுட்டு, இன்னொன்று வீடியோ கிளிப்பிங் எடுத்து பார்க்கலாம், சும்மா நான் நரேட் பண்ணணும்னு சொல்ல, நடந்தது சொல்கிறேன், கவலைப்படாதீங்க, உங்களோட நாங்கள் துணைக்கு இருக்கிறோம், உடனடியாக 1000 கோடியை நான் நிதி கொடுக்குறேன், அறிக்கை கேட்கல, எவ்வளோ பாதிப்புன்னு கேட்கல, நீ ப்ரப்போசல் அனுப்புன்னு சொல்லலை, நான் ஆடிட் அனுப்புறேன்னு சொல்லலை, நான் கமிட்டி அனுப்பி ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லலை, எந்த கண்டிஷனையும் அவர் சொல்லலை. ஓகே, மாறாக இவர் நேரடியாக வந்து 1000 கோடியை கொடுத்துட்டு இதுக்கெல்லாம் கணக்கு பின்னாடி பார்த்துக்கலாம், பின்னாடி ஆடிட் பண்ணிக்கலாம் என்று சொன்னார்கள். அதே போல் ஆடிட் பண்ணி 300 கோடி ஷார்ட்டேஜ்னு போட்டு 300 கோடியை திருப்பி அந்த ஆண்டினுடைய இறுதியில் கொடுத்தாங்க. ஆனால் சட்டப்படி ஆடிட் பண்ண வேண்டியது தேவைன்னு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் இருக்குது. நீங்கள் குஜராத்துக்கு அதை மீறும் பொழுது இந்த இடத்துல ஏன் மீற முடியல? இன்னொன்று, அதே ஒரு எஸ்கேப் கிளாஸும் இருக்குது. எப்போ எஸ்டிஆர்எஃப்ல பணம் இல்லையே இப்போ நீங்கள் கொடுக்கலாம், போதாமல் இருக்கிறப்ப கொடுக்கலாம். அந்த பணத்துக்கு கொடுக்குறதுல என்ன பிரச்சனைங்கிறது தான். எல்லாவற்றையும் விட முக்கியமாக பிரதமருக்கு முன்னால் 3 வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து பணம் கொடுக்கறது, இன்னொன்று பிஎம் கேர்ஸ்லேருந்து பணம் கொடுக்கறது, ரெண்டாவது பிஎம் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு பிஎம்என்ஆர்எஃப்னு ஒன்று இருக்குது, அதிலிருந்து பணம் கொடுக்கறது. இல்லை, இந்த பிஎம் கேர்ன்றது இப்போ அரசாங்கத்தோடையவே இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்படி பிஎம் கேர்லேருந்து எடுத்து கொடுக்கல? அது ஆடிட் தான் இல்லைங்கிறாங்க, அரசாங்கத்தின் பெயரில் தான் அதை வாங்கினாங்க. ஆடிட் வந்து நீங்கள் ப்ரைவேட் ஆடிட்டர் போட்டுப்போம், ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கிட்ட அதை கொடுக்க மாட்டோம், ஏன்னா கொடுத்தா நாங்கள் பண்ணுற ஊழல் தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது. ஏன்னா எந்த ஆடிட்டிங் ஜெனரல் வச்சு இவங்க ஆட்சியை பிடிச்சாங்களோ அந்த ஆடிட்டிங் ஜெனரலை பார்த்து பயப்படுற நிலைமைக்கு அவங்க மாறி இருக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் அந்த பிஎம்என்ஆர்எஃப்ல இருந்து மட்டும் 2 லட்சம் ரூபா இறந்தவங்களுக்கு அப்படின்னு அறிவிச்சுட்டு வேற எந்த நிதியையும் இப்போ வரைக்கும் அவர் அறிவிக்கல. தமிழ்நாட்டிற்கு அந்த பிஎம்என்ஆர்எஃப் கூட அறிவிக்கல.
இறந்து போனவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 2 லட்சம் ரூபாயை கூட அவர் அறிவிக்கல. கண்டிப்பாக. ஆசிம் சார், இப்போ உங்க மாநிலத்திற்கென்று ஒரு பாஜகவினுடைய எம்பி இருக்கிறார், சுரேஷ் கோபி இருக்கிறார். அவர் இந்த நேரத்தில் என்ன மாதிரியான உதவிகளை வந்து செய்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அவர் என்ன செய்தார்? இன்னும் ஏதாவது நிதி அறிவிச்சிருக்கிறாரா? அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஏதாவது அறிவித்திருக்கிறாரா? என்ன மாதிரியான நிவாரணங்களை வந்து அவர் அங்க பணிகளை வந்து செய்தார் அப்படிங்கிறதுக்கு நீங்க சொல்லுங்க. திருச்சூர் தொகுதியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு தற்போது மத்திய இணையமைச்சராக பதவி வகிக்கக்கூடிய திரு சுரேஷ் கோபி அவர்கள் கூட இந்த பேரழிவு நிகழ்ந்து 6 நாட்களுக்கு பிறகுதான் வயநாடு வந்தார். அவரிடம் டெல்லியில் நிருபர்கள் கேட்டபோது அவர் அங்கே அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பான ஒரு கைரளி சேனல், அந்த கைரளி சேனல் நிருபரை பார்த்து ஏளனமாக கிண்டல் செய்தார். நீ கைரளி சேனல் நிருபர் தானே, அப்படித்தான் கேள்வி கேட்பாய் என்று ஏளனமாக கிண்டல் செய்த சுரேஷ் கோபி அவரிடம் நிதி குறித்து கேட்டபோது மாநில அரசு இதுவரை கேட்கவில்லையே, நீங்கள் ஏன் அவசரப்படுகிறீர்கள் என்று நிருபர்களை பார்த்த கேள்வி கேட்ட சுரேஷ் கோபி அவரும் வந்து பார்த்துவிட்டு சென்றார். எந்த விதமான உதவிகளோ மாநில அரசு அதிகாரிகளுடன் மாநில அமைச்சர்களுடன் எந்த விதமான டிஸ்கஷனோ அவர் செய்யவில்லை. இந்த பேரிடரில் மிகவும் ஈனமான சங்க பரிவாரங்களுடைய தன்மை இந்த பேரிடரில் வெளிப்பட்டது. முதல்வர் நிவாரண நிதிக்கு யாரும் பணம் கொடுக்க வேண்டாம் என்று சைபர் ஆக்கிரமிப்பு என்று சொல்வார்கள். தங்களுடைய சைபர் செல்லிலே தொடர்ந்து முதல்வர் நிவாரண நிதிக்கு யாரும் பணம் கொடுக்காதீர்கள் என்ற ஒரு பரப்புரையை சங்க பரிவாரங்கள் செய்து வந்தன. அதையும் மீறி உலகம் முழுவதும் உள்ள மலையாளிகள் கேரள முதல்வர் நிவாரண நிதிக்கு இன்று மதியம் வரை வழங்கிய தொகை 100 கோடியை தாண்டி இருக்கிறது. இன்றைய நிலையில் கேரளாவில் அந்த வயநாடு பாதிக்கப்பட்ட பகுதிக்கு நிவாரண உதவி யாரும், நிவாரண பொருட்கள் யாரும் வழங்க வேண்டாம் என்று வேண்டுகோள் வைக்கும் அளவுக்கு தாராளமாக மலையாளிகள் வாரி வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு பொருட்கள் சேமிப்பதற்கு இடமில்லாத ஒரு சூழல் இருக்கிறது. வயநாட்டில் பாதிக்கப்பட்ட 2000க்கு அதிகமான குடும்பங்களில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தன்னிறைவோடு வாழ்ந்தவர்கள். இதில் பலர் கோடீஸ்வரர்கள். அவர்கள் இன்று நிற்கதியான ஒரு நிலையில் இருக்கிறார்கள். தங் வெட்கத்தை விட்டு யாரிடம் போய் கேட்பது என்ற நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்றைய ஒரு தேவை, தங்குவதற்கு இடம் கேட்கிறார்கள். இந்த முகாம்களிலிருந்து எங்களை வெளியே அனுப்புங்கள், தங்குவதற்கு இடம் கேட்கிறார்கள். அந்த அளவு கூனி குறுகி கூச்சப்பட்டு நிற்கக்கூடிய மக்களை பார்த்து கிண்டல் செய்யக்கூடிய சங்க பரிவாரங்கள். பாஜகவினுடைய அறிவுசார் பிரிவு தலைவராக ஒருவர் இருக்கிறார் கேரளாவிலே. அவர் அந்த பிரிவின் பெயரே அறிவுசார் பிரிவு. அவருடைய பெயர் TG மோகன்தாஸ். அவர் அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தன்னார்வல தொண்டர்களை மிகவும் ஈனமான பாசையில் இவர்கள் இரவோடு இரவாக டெய்லரை பார்த்து தங்களுடைய இயக்கங்களினுடைய அடையாளங்கள் பொறித்த பனியன்களோடு வந்து இங்கே போட்டோ ஷூட் செய்கிறார்கள் என்று எல்லோரும் சொன்னார்கள். பாரத அரசு இராணுவத்தை அனுப்பியது, மருத்துவ குழு அனுப்பியது என்று. இராணுவமும் மருத்துவ குழுவும் வந்து சேர்ந்தது துரந்த நடந்த மறுநாள் மதியத்திற்கு மேல். ஆனால் அதிகாலையிலேயே மீட்பு பணிகள் அங்கே துவங்கிவிட்டது என்பதுதான் உண்மை. இந்த பனியன் அணிந்த இயக்கத்தவர்கள், அது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய DYFI ஆக இருக்கட்டும், SFI ஆக இருக்கட்டும், யூத் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும், SDPI ஆக இருக்கட்டும், இன்ன பிற அமைப்புகளாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து 2000க்கு மேற்பட்ட அந்த அமைப்புகளுடைய தொண்டர்கள் அங்கே தங்களுடைய உயிரை பொருட்படுத்தாமல் உயிரை பொருட்படுத்தாமல் அங்கே நிவாரண பணியில் ஈடுபட்டார்கள். இதையெல்லாம் மறந்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சி அந்த மக்களை கிண்டல் செய்கிறது, கேலி செய்கிறது. இதனோடு தமிழக அரசை கூட அவர்கள் உசுப்பேற்றினார்கள். முல்லை பெரியாரிலும் இது போன்ற ஒரு ஆபத்தில் நாங்கள் வாழ்கிறோம் என்று தமிழக அரசை கூட அவர்கள் மிக மோசமான பாசையில் விமர்சித்தார்கள். இது கேரள அழிவு என்பது கேரள மாநில மக்கள் இதை ஒன்றுபட்டு அவர்களுடைய ஒற்றுமையுடன் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட தாராள மனதுடன் இதை எதிர்கொள்வார்கள். இந்த துரந்தம் அந்த மக்களுக்கு, கேரள மக்களுக்கு கேரள சமூகம் இந்த பேரிடர் நேரத்திலும் கூட பாஜகவினர் அவர்களினுடைய துணை அமைப்புகள் எல்லாம் வந்து மனசாட்சியற்று நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுடைய பதிவுகள்ல இருந்தே புரிஞ்சுக்க முடியுது. பேசுவோம், நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி ஆசிம் சார். நன்றி. 3 பேருமே உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.
சிந்தனைக்களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.